கவனிமா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் 3.18 பார்க்கலாம். 3.18ல் ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னு பாருங்கம்மா. ஃபர்ஸ்ட் சம் வந்து ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பாரு. இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் கொடுத்துட்டாங்க, பிங்கிறது ஒரு மேட்ரிக்ஸும் கொடுத்துட்டாங்க. தென் வெரிஃபை தட் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ. செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ப்ளஸ் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது ஏங்கிற மேட்ரிக்ஸும் பிங்கிற மேட்ரிக்ஸும் கொடுத்துட்டு அதை ரெண்டையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்படியே மாற்றி பி ப்ளஸ் ஏ அப்படின்னு எடுத்துக்க சொல்கிறாங்க. ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படின்னு ஒன்று ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏயும் மைனஸ் ஏன்னா என்ன பண்ணுவோம், ஏயோட வேல்யூஸ் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய சைன் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுவோம். அதுதான் நம்மளோட மைனஸ் ஏ. அப்போ ஆப்போசிட் சைனை ஒரு நம்பரோட ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு 1 - 1 இருந்துச்சுன்னா என்ன ஆகிடும் 0, 2 - 2 என்ன ஆகும் 0. அந்த மாதிரி தான் இப்போ இது என்ன பண்ண போகிறோம், வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த மேட்ரிக்ஸை நம்ம எழுதிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 1 9 3 4 8 -3 கொடுத்துருக்காங்கம்மா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிங்கிற மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 5 7 3 3 1 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாமா ஒரு ஏங்கிற மேட்ரிக்ஸையும் பிங்கிற மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு தெரிய வேண்டிய கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதே எலமெண்ட்ஸ் தான் பிங்கிற மேட்ரிக்ஸ்லேயும் இருக்கணும். அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 rows இருந்துச்சுன்னா இங்கேயும் 3 rows இருக்கணும், இங்கே 2 காலம் இருக்குன்னா இங்கேயும் 2 காலம் இருக்கணும். அதாவது ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்னா, இங்கே உள்ள ஃபஸ்ட்டு எலமெண்ட்டையும் இங்கே உள்ள ஃபஸ்ட்டு எலமெண்ட்டையும் தான் ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே உள்ள செகண்ட் எலமெண்ட்டை இங்கே உள்ள செகண்ட் எலமெண்ட்டோட ஆட் பண்ணுவோம். தேர்டோடையும் ஃபோர்த்தோட, அதாவது ஃபோர்த் எலமெண்ட் அப்படின்னு சொல்ல மாட்டோம். நார்மலாக இது எப்படி சொல்லுவோம், A11 இது A12. அப்போ இங்கே இருக்கக்கூடிய A11ஐயும் இங்கே இருக்கக்கூடிய A11ஐயும் தான் ஆட் பண்ணணும். A12 இங்கே உள்ள A12ஓட தான் ஆட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால நமக்கு எப்படி இருக்கணும், ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான், ஆர்டர் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணி காட்டலாம். ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏயும் பியை ஆட் பண்ணுங்கள். ஏயும் பி ஆட் பண்ணும்போது என்ன சொன்னேன், இங்கே உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் 1, இங்கே உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் 5. நெக்ஸ்ட்டு இது வந்து என்னது 9, இங்கே என்ன இருக்குமா 7, இங்கே 3 இருக்கிற இடத்துல இங்கேயும் 3 தான் இருக்குது. ஸோ 3 + 3. இங்கே 4 இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது 3 இருக்குது. அப்போது 4 + 3. நெக்ஸ்ட் இங்கே வாங்க 8 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே -3 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 0 இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நார்மலாக நம்ம ஆட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஆட் பண்ணி எழுதினா போதும். 5 + 1 இங்கே என்ன ஆகிடும் 6, 9 + 7 என்ன ஆகிடும் 16, இங்கே என்ன வரும் 6, இங்கேம்மா 7, இங்கே 9, இங்கே வந்து -3யை 0 ஆட் பண்ணும்போது என்ன தான் கிடைக்கும், நமக்கு -3 தான் கிடைக்கும். அப்போ இதை நம்ம என்ன வச்சுக்கலாம், ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ A + B கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், B + A. B + A என்னன்னு பாரு. பினா பியோட வேல்யூ ஃபஸ்ட் வேல்யூ இங்கே என்ன இருக்குது 5. அப்போ இங்கே ஃபஸ்ட் வேல்யூ 1. அப்போ 5 + 1 அப்படியே ரிப்பீட்டடாக வரும். அப்போ இங்கே இந்த வேல்யூ என்ன 7. இங்கேம்மா A12ல் என்ன இருக்குது 9 இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே வரீங்க, இங்கே ஃபஸ்ட்டு 3 + 3. நெக்ஸ்ட்டு இங்கே 3 + 4. நெக்ஸ்ட்டு இந்த வந்துரு 1 ப்ளஸ் இங்கே உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் 8. இங்கே 0 இருக்குது, இங்கே -3 இருக்குது. அவ்வளோதான். இப்போ ஆட் பண்ணு. இப்போவும் நமக்கு என்ன தான் கிடைக்கும், 5 + 1 6, இங்கே என்ன வரும் 16, 6 7 9 -3. இது என்னோட செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவலாக தானே இருக்கா. அப்போ ஃப்ரம் 1 and 2 என்ன வரும், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து என்னென்னு ப்ரூவ் பண்ணிடலாம், A + B இஸ் ஈக்குவல் டு B + A. ஓகேவாம்மா. அப்போது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிச்சாச்சு. செகண்ட் சப்டிவிஷன் பாரு. செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஒன் வந்து A + -A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது முதல்ல இது என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது -A + A கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே என்னென்னு சொல்லியிருக்காங்க, 0 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்லியிருக்காங்க. ஸோ ஏயோட வேல்யூ சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்க 1 9 3 4
8 மைனஸ் 3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இது ஏ. அப்போ ஏ மைனஸ் ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணுமா? மைனஸ் ஏன்னா என்ன, இருக்கக்கூடிய வேல்யூஸில் சைன் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணணும். அப்போ +1 என்னவாயிடும், -1, +9 -9 ஆகிடும். இங்கே -3 -4 -8 -3 என்னவாயிடும், +3 ஆகிடும். இவ்வளோ தான். அப்போ ஏயும் மைனஸ் ஏயும் என்னென்னு நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணு, ஏ ப்ளஸ் மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு, இங்கே உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் இங்கே உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1 -1 ஏன் ஆட் பண்ணிவிட்டு ஆடை தானே பண்ண சொன்னோம், ஏன் வந்து மைனஸ் போடுறேன்னு யோசிக்காத. ஆக்சுவலாக இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, இது ப்ராக்கெட்டில் -1 வரும்னா டேரெக்டாக போட்டிருக்கேன், அவ்வளோதான். சரி, செகண்ட் ஒன் ஆட் பண்ண போகிறோம். செகண்ட் ஒன் இங்கே 9, அப்படியே சைன் போட்டுடலாமா, -9 இங்கேம்மா 3 -3 4 -4 8 -8 இங்கே -3 இங்கே +3 இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா என்ன ஆகிடும், 1 - 1 0ன்னு ஆகிடும். இங்கே 0 0 0 0 0ன்னு கிடச்சிரும். ஸோ டோட்டலாக இது என்ன ஆகிடுது, 0 மேட்ரிக்ஸ் ஆகிடுது. அப்போ இதோட வேல்யூ நம்ம என்னென்னு போட்டுக்கலாம், 0. அதே மாதிரி தான் ஆப்போசிட் ரியாக்ஷன், -a + ஏனாலுமே நமக்கு என்னென்ன போட போகிறோம், -ஏனா இங்கே உள்ள வேல்யூ ஃபஸ்ட்டு போடுவேன், -1 + 1 -9 + 9 -3 + 3 -4 + 4 -8 + 8. அதுக்கப்புறம் இங்கே 3 இருக்குது, -3. அப்போ வேல்யூ இங்கே என்ன தான், டோட்டலாக 0 0 0 0 0 0ன்னு கிடைக்கும். அப்போ இதை டோட்டலாக நம்ம என்ன சொல்லிடலாம், 0 மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து என்னன்னு சொல்லிடலாம், a + -a இஸ் ஈக்குவல் டு -a + a இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவாம்மா? ஸோ இதை தானே வெரிஃபை பண்ண சொல்லியிருந்தாங்க, வெரிஃபை பண்ணியாச்சு.